எம்மதமாயினும் எந்த நாடாயினும் எம்மொழியாயினும் என் நிறமாயினும் சம்மதம் என்பான் சமத்துவ சாயியே தம்முள் பெருகும் கணியாரதாகத்தால். ஆக இந்த குழந்தை, இந்த இளநங்கை, இவள் பகவானை குறித்து பாடுகிறாள். எம் மதமாயினும் எந்த நாடாயினும் எம் மொழி ஆயினும் என் நிறமாயினும் சம்மதம் என்பான் சமத்துவ சாயியே. எந்த நாடாக இருந்தா என்ன, மனிதன் மனிதன் தானே. எந்த நாடாயினும் எம் மொழியாயினும், சுவாமிக்கு கொஞ்சம் கூட மொழி பேதம் கிடையாது. ஏன்னா இதயத்தின் மொழி பேசுகிறவர் அவர். சுவாமி படிப்பறிவில்லாத கிராமத்து மக்களுடன் அவர்களுடைய மொழியிலேயே பேசுகிறார். இப்படி பல பல மொழிகளை பேசியிருக்கிறார். சரி, சுவாமி நேரில் பேசும்போது தான் அப்படியானாக்க, கீதா மோகன் ராம் அப்படின்னு நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, அட்லாண்டாவில், இது நான் அவர்கள் பேச நான் அட்லாண்டா சாய் சென்டர்லேயே அவர்கள் சொல்லும்போது கேட்டேன். அதே அட்லாண்டா சாய் சென்டரில் ஒரு முறை அவர்கள் சுவாமியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். முதல் வரிசையில் 2 பேர், அவர்கள் கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர்கள், பிளாக்ஸ்ன்னு சொல்லுகிறோமே, அப்படி ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்கு தலையை அசைத்து அசைத்து ரசித்து கேட்டு கொண்டிருக்கிறார்களாம் கீதா மோகன் ராம் பேசுவதை. பேசி முடித்த பிறகு வந்து இவரிடம் நன்றி சொன்னார்களாம். அம்மா, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, எங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி மட்டும்தான் தெரியும், ஆனால் நீங்களும் அந்த ஃப்ரெஞ்சு மொழியிலேயே பேசுனீங்க, எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், நான் இங்கிலீஷில் பேசினேன். அந்த கணவன் மனைவிக்கு அது ஃப்ரெஞ்சு மொழியில் கேட்டிருக்கிறது.